வீடியோவில் நம்ம ஓனர்ஸ் மேக் பண்ணக்கூடிய 2 கல் மேக்னெட் போட்ட சப்வூஃபர் பற்றி சில விஷயங்களை மட்டும் ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்கிட்ட கஸ்டமர்ஸாக கேட்குற கேள்விகளுக்கு சில விஷயங்களுக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல தமிழ்நாட்டில் இருந்தும் இப்போ இலங்கை மற்றும் சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள் கூட. என்னோட பேர் தமிழ் பிரியன். நான் இந்த எலக்ட்ரிக் டிராஃபிக் சேனலை கிட்டத்தட்ட 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க காரணத்தினால என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை வீடியோக்களாகவும் ஒரு சில விஷயங்களை வாய்வார்த்தையும் நிறையா சொல்லியிருக்கேன். மேபி அது போக போக அனைத்து வீடியோக்களும் நல்ல விதமாக சொல்லலாம் என்ற ஒரு ஆசையிலும் இருக்கேன். சரிங்களா? அப்போது என் கையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் நான் யோசிச்சது ஒன்று. சரி, நம்மக்கிட்ட சப்வூஃபர்ஸ் பற்றின நாலேஜ் இருக்குல்ல, அதை சப்வூஃபர்ஸாக மேக் பண்ணி கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் பல பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு பக்கம் அடிபட்டு வேதனைப்பட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு இப்போ நான் ஓனாகவே என்னோட மேக்கிங் சப்வூஃபர்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க சப்வூஃபர்ஸோட பேப்பர் தான் இது. அது மட்டும் இல்லாமல் அது 2 கல் மேக்னெட் போட்ட 12 இன்ச் ஃப்ரேம் ஃபிட் பண்ணப்பட்ட ஒரு 12 இன்ச் சப்வூஃபர். கிட்டத்தட்ட ஒரு 500 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் கொடுக்கக்கூடியது. இதில் நான் நார்மலாக மற்ற கம்பெனிகள் பயன்படுத்துகிற மாதிரி சின்ன மேக்னெட்டை யூஸ் பண்ணாமல் நான் பெரிய மேக்னெட்டை பயன்படுத்தியிருக்கேன். அது காரணம் ஒன்று தான், எந்தளவுக்கு மேக்னெட் சைஸ் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு அது ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்ற காரணம் மட்டும் கிடையாது. பெரும்பாலும் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கொஞ்சம் யூனிக்னஸ் காட்டணும் அப்படின்ற காரணத்தினால தான். இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5 இன்ச்சுக்கான மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நம்ம 6 இன்ச்சுக்கு போட்டிருக்கோம். இது ஒரு சின்ன நம்ம பிராண்டை எடுத்து காட்டணும், நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு மேக்னெட்டில் சப்வூஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கஸ்டமருக்கு தெரியப்படுத்துகிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேக் பண்ணக்கூடிய ஸ்பைடராக இருக்கட்டும், அப்புறம் காயிலாக இருக்கட்டும், எண்டு ஒயர் எல்லாமே மார்க்கெட்லேயே நல்ல குவாலிட்டியான விஷயங்களாக மட்டும் வாங்கி தான் மேக் பண்ணுறோம். ஸோ இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாயிலிருந்து ஒரு 6000 ரூபாய் வரைக்கும் வரும். ஏன் இந்த மாதிரி அக்யூரேட்டான ரேட் சொல்ல முடியலன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடிஷ்னலாக சப்போஸ் ஏதாவது ஒரு மூலப்பொருளோட விலை கூடுது அப்படின்னா இதில் ஒரு விலை கூடும். ஸோ அதனால தான் அடிஷ்னலாக இதை மட்டும் சொல்கிறேன். டெப்த்தாக இந்த ரேட்டு வரும் அப்படின்னு என்னால் தெளிவாக சொல்ல முடியல. பட் ஆனால் என்னால் அதிகபட்சமாக நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியுற காரணத்துக்காக தான் இந்த வீடியோலையும் சரி நம்மளோட பொருளையும் சரி உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் பை பண்ணுறதுக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வரக்கூடிய சப்வூஃபர்ஸ் ஒரு 3 விதமான டைப்பில் இருக்கும். அதாவது ஒவ்வொருட ஸ்பைடரு பேப்பர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சில டைப்பில் இருக்கும். என்னோட ஸ்பீக்கர் சப்வூஃபருக்கும் மற்ற நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க சப்வூஃபருக்கும் வித்தியாசங்கள் சொல்கிறேன். அது எப்படின்னு கொஞ்சம் பாருங்கள். இப்போது நம்ம 2 கல் போட்ட மேக்னெட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைடர் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். அதில் ஒரு ஸ்பைடர் போடுவாங்க, கம்பெனியில் வர்றது நல்லா ஹெவியாக இருக்கும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஸ்பைடருக்கு போல 2 ஸ்பைடர் போட்டு நல்லா ஹெவியாக கொடுக்குறோம். இதனால் எக்ஸ்கர்ஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த பேப்பர் எந்த விதத்துலையும் காயில் விட்டு உள்ளே இருக்கக்கூடிய போரை விட்டு வெளியே வந்துடக்கூடாதுன்ற காரணத்துக்காக இருக்கும். காரணம் அதிகப்படியான டிரைவ் பண்ணக்கூடிய காயில் நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஒரு ஸ்பைடர் பத்தாது, அவசியம் 2 ஸ்பைடர் தேவைப்படும். அந்த ஸ்பைடர் எந்த அளவுக்கு ஹெவியாக இருக்கோ அப்போ தான் நாளடைவில் அது லூஸாக ரிசல்ட் வைஸ் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் சப்வூஃபர் டேமேஜ் இல்லாமல் ரன் ஆகும். இதுதான் அதுக்கான காரணங்கள். அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து காயில் பார்க்கணும். காயிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு, 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சு காயில் கிட்டத்தட்ட பல வெரைட்டி ஆஃப் காயில்ஸ் இருக்குது. அதுவும் காப்பரை டிபெண்ட் பண்ணி தான் காயிலோட ரேட் இருக்கும். இப்போ வெறும் காப்பரை மட்டும் நம்ம வாங்குகிறோம், கிலோ 1100 வச்சுங்களேன். இப்போ அந்த கிலோ அதை வாங்கி வைக்கிறதுனால அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை நம்ம ஒரு அலுமினியம் ஷீட்லேயோ இல்லை நார்மலான ஒரு பேப்பர்லேயோ நம்ம ரோலிங் சுற்றணும். அந்த ரோலிங் சுற்றுறதுல பார்த்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு வேலைப்பாடு இருக்குது. அந்த வேலைப்பாடுக்கு உண்டான ஒரு விலையை நம்ம கொடுத்து தான் ஆகணும். சரிங்களா? அந்த விலை அவசியம் அந்த பொருளுக்கு தரமானதாக இருக்க காரணத்தினால தான் கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அடுத்து காயில் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எண்டு ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதுதான் சப்வூஃபர் அப்படின்னா இந்த இடத்துல ஹோல்ஸ் போடுவாங்க. இந்த பக்கம் ஹோல்ஸ் போட்டு இங்கிட்டிருந்து கொண்டு அந்த ஸ்பைடர்லேருந்து அப்படியே எண்டு வேறு இந்த இடத்துல ஒரு நாசில் இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக, அதில் ஸ்பீக்கரோட இது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டெர்மினல் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட விலை கூட.
ஸோ இதில் நம்ம ஹோல்ஸ் போடுற காரணத்தினால அடுத்து சப்போஸ் ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஏதோ ஒரு மைனஸ்னால வந்து காயில் பேர்ன் ஆகுது அப்படின்னா நம்ம இதை வந்து இழந்துருவோம். அப்படின்ற காரணத்தில் என்ன பண்ணுவோம்னா இதில் இருந்து ஹோல்ஸ் போடாமல் டைரக்டராக வந்து ஸ்பைடர் இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே ஸ்பைடர் அதாவது ஸ்பைடர் இப்படி போயிட்டு இருக்குமா, நம்ம இந்த எண்டு ஒயர்லேருந்து கனெக்ட் பண்ணி இந்த ஸ்பைடருக்குள்ளேயே லைனை உள்ளே எடுத்து இது வழியாக, அதாவது அடியில் இந்த நோக்கு வழியாக அந்த கம்பியோட காயிலோட 2% டெர்மில் வருதுல்ல, ஒரு காயில் கம்பி வருமா, அந்த 2 கம்பியை வந்து இதில் ஜாயின் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்றப்ப இது வந்து பேஸ்ட்டை மட்டும் தான் பிடிச்சிக்கிட்டு உட்காரும், எந்த விதத்திலும் காயில் இது வழியாக ட்ராவல் ஆகாது. அப்படி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குன்னா அதனால எந்த ஒரு விதமான பிரச்சனையும் இருக்காதுன்ற காரணத்தில் மட்டும்தான் போடுவோம். மற்றபடி எங்களோட மேஜர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நாங்கள் எந்த விதமான ட்ரில் போட மாட்டோம். இதுதான் விஷயம், சரிங்களா. அடிஷ்னலாக அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போது இதுக்கு மேலே இந்த ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று போடுவோம். அந்த ஸ்பாஞ்சுக்குன்னு ஒரு ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட ஓவராலாக வந்து ஃபஸ்ட்டு இந்த மேக்னெட் செய்யக்கூடிய விலையிலிருந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யணும். அது இல்லாமல் இதுக்கு ஒரு ஆள் போட்டு இப்போ நானே உட்காந்து வேலை செய்கிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு கூலின்னு ஒன்று இருக்கும்ல, அதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ரிசல்ட் வைஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரூபாயாவது அந்த வேலைக்கான கூலி கொடுத்தாகணும். அது வந்து எத்தனை சப்வூஃபர் செய்கிறாங்க, எப்படிப்பட்ட மாதிரி டைப்பில் செய்கிறாங்கன்றதை பொறுத்து ரேட்டு 500 ரூபாயிலேருந்து 900 ரூபாய் வரைக்கும் மாறும். அது வந்து ஒவ்வொரு டைப் இருக்குது. ஏன்னா இது வந்து மேக்கிங் சப்வூஃபர்ஸ்னால இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் போட்டு உட்காந்து தான் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு டக்குலாம் பண்ண முடியாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமராக நீங்கள் வாங்கும்போது உங்கள் தலையில் விழிதான்னு கேட்டால் உண்மைதான். ஆனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதோட ரேட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எடுத்துகிட்டு போன சப்வூஃபர்ஸில் நிறைய பேர் வந்து ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியும். இவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க ஏற்றுக்கிட்ட காரணத்தினால மட்டும்தான் இந்த சப்வூஃபர்ஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ வந்து இன்னும் ஆர்டர் அதிகப்படுத்துன்ற காரணத்துக்காக இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கம்பெனி சப்வூஃபர்ஸையும் இதையும் வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஒப்பீனியன் என்னன்னு நினைங்க. ஆனால் நீங்கள் கேட்கலாம் எனக்கு, ப்ரோ நான் ஏன் ப்ரோ நீங்கள் அதிகமான விலை கொடுத்து நான் உங்கள் பொருளை வாங்கணும், எனக்கு தான் JPL சோனி இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயே இல்லை லோக்கல் மார்க்கெட்டில் நல்லபடியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அவசியம் அதில் விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வாங்கிக்கோங்க, தப்பே நான் சொல்ல மாட்டேன். பட் யூனிக்காக வேணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நம்ம பண்ணுறோம். யூனிக்னஸ் வந்து என்னால் மேனுஃபேக்சரிங் யூனிட் போட்டு பண்ண முடியுமானா எனக்கு இன்னும் அந்தளவுக்கு வசதி இல்லை. என்கிட்ட இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ என் மைண்ட் செட்டுக்கு வந்து இதெல்லாம் சரின்னு படுறனால தான் என்னால் என் பொருளை வந்து உங்கள்கிட்ட நான் கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கேன், காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு நீட் இருக்குது அப்படின்னா அவசியம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி இந்த வீடியோவில் லெஃப்ட் அண்ட் ரைட் டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா என் நம்பர் இருக்கும். கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க. நீங்கள் எத்தனை கேள்வி கேட்டாலும் அதை சொல்கிறது ஆன்சர் பண்ண நான் தயாராக இருக்கேன். பட் ஒன்றே ஒன்று, நீங்கள் கால் பண்ணும்போதும் சரி நான் ஏதாவது வேலையில் இருக்கேன் எடுக்கலை அப்படின்னா தவறாக நினைக்க வேணாம். அவசியம் ரிட்டர்ன் நான் கூப்பிடுவேன். இல்லைனா ஒரு வாட்ஸ்அப்பில் ஹாய் இதான் மெசேஜ் எங்கேருந்து மட்டும் நீங்கள் பேசுகிறீங்கன்னு போட்டு விட்டீங்கன்னா நானே வந்து உங்களுக்கு கால் பண்ணிவிடுவேன், சரிங்களா. இதுதான் விஷயம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லுங்கள், காட்டுங்க மற்றவங்களுக்கும், அவங்களுக்கு எப்படி பிரயோஜனப்படுதுன்னு பார்ப்போம். இந்த சப்வூஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 டிரான்ஸ்டர் போர்டு 4 டிரான்ஸ்டர் போர்டுலேருந்து டிரைவ் ஆகும். ஸோ அப்படின்றப்ப இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நான் போர்டு வாங்கி செய்யணுமான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் அப்படிலாம் பண்ண தேவையில்லை. அந்த ஹோல் மேக்னெட் யூனிட் வந்து தாங்கி பிடிச்சிருக்கு அந்த ஃப்ரேம் முதற்கொண்டு ஒரு சில வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு அடிஷனல் சேர்த்தல. நீங்கள் 5.1 ஆம்பிளிஃபையர் செய்கிறீங்க, டிரான்ஸ்டர் போர்டு வந்து நான் JPL யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, அதை இதை போடலாம்னா அவசியம் நீங்கள் போடலாம், தவறே கிடையாது. அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதனால் தவறே கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லுவோம். அது உங்களால் முடியுதுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நான் செய்கிற இடத்துல சொல்ல போகிறேன் ப்ரோ, எனக்கு எப்படி நீங்கள் ஒன்று ஓரல் சொல்லுங்கள், நான் எப்படி தேவைன்னு செஞ்சுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ சேனலுக்கு இத்தனை நாள் ஆதரவு கொடுத்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து அடுத்தது நீங்கள் வீடியோவில் வர பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you.